என்னாச்சு அவங்களுக்கு? நல்லா இருக்காங்கல்ல? சாரி மேடம், அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? இறந்து போயிட்டாங்களா? எஸ் மேடம். ஐ கெஸ் அவங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே இறந்துருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு டாக்டர். அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றத என்னால நம்பவே முடியல. ஃபைல் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அத்தை போனாங்க, இன்னும் காணோம். சிவா சார் தான் கால் பண்றாரு. ஹலோ அத்தை. சார், நான் சக்தி பேசுறேன். என்ன சக்தி, அத்தை போன்ல இருந்து நீ பேசுற? அத்தை எங்க? நான் வெளியே கடைக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் சார். கிச்சன் பக்கத்துல அம்மா போனும் ஒரு ஃபைலும் இருந்துச்சு சார். ஆனா அவங்கள ஆளை காணோம் சார். அந்த ஃபைல் எடுக்கிறதுக்காக தான் அத்தை அங்க வந்தாங்க சக்தி. சரி, அவங்க ரூம்ல பாத்தியா? போய் பார்த்தேன் சார், அவங்க அங்கேயும் இல்ல. கமலாமா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவங்களும் எங்க போனாங்கன்னு தெரியல சார். என்ன சக்தி, போனையும் ஃபைலையும் வச்சுட்டு அவங்க எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க ஆடிட்டிங் வேற நடந்துட்டு இருக்கு. அத்தை இங்க உடனே வந்தே ஆகணும். சரி, வெளியே செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சியா? இல்ல சார், நான் வரப்ப அவரும் இங்க இல்ல சார். வீட்டுல யாருமே இல்லைன்னா எப்படி? சரி, வெளியே போய் பாரு. செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சு என்ன விஷயம்னு எனக்கு உடனே தகவல் சொல்லு. சரிங்க சார், நான் உங்களை கூப்பிடுறேன். என்ன ஆச்சு அத்தைக்கு? ஏதோ தப்பா இருக்கே. சண்முகம் அண்ணன், சண்முகம் அண்ணன், சண்முகம் அண்ணன். சக்தி, கடைக்கு போயிட்டு எப்பமா வந்த? நான் எப்பவும் வந்துட்டேன்னு. நீங்க எங்க போயிருந்தீங்க? டேங்க் ஃபுல்லாகி தண்ணி கொட்டிட்டு இருந்துச்சுமா, அதான் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். சரிண்ணே. ருத்ராமா வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆனா அவங்கள ஆளை காணும். அதுமா, ருத்ராமா வீட்டுக்கு வந்தப்ப நம்ம கமலமா இருக்காங்கல்ல, அவங்க கிச்சன்ல மயக்கப்பட்டு கீழே விழுந்து கிடந்தாங்க. ஐயோ, அப்புறம் என்னென்ன ஆச்சு? அப்புறம் ஆம்புலன்ஸ் அவரை வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்கம்மா. ஐயோ கடவுளே, நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்து போச்சு. சரிண்ணே, அவங்கள எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க? நம்ம ட்ரஸ்ட் மூலமா இயங்குதலமா அந்த ஹாஸ்பிட்டல் தான் கூட்டி போயிருக்காங்க. சொல்லு சக்தி, செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சியா? இப்பதான் விசாரிச்சேன். அம்மா வீட்டுக்கு வந்தப்ப கமலாம்மா மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்களாம்.
நம்ம ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போயிருக்காங்களாம். மை காட், என்ன? சரி சக்தி, நீ உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அத்தை எனக்கு உடனே ஃபோன் பண்ண சொல்லு. சரிங்க சார். சண்முகம் அண்ணா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீங்க வீட்டை பத்திரமா சரி நீ போமா, பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அண்ணா, கமலா அம்மா பேஷண்ட் ஒருத்தவங்க அட்மிட் பண்ணாங்கல்ல, எங்க இருக்காங்க அவங்க? இதோ இப்படி லெஃப்ட்ல போங்க. சரிண்ணா. மேடம், அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம எதுக்காக இப்படி ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சிருக்கீங்க? சாரி நர்மதா, உங்க அம்மாவை நான் காப்பாத்ததான் நினைச்சேன், ஆனா முடியல. சாரி நர்மதா. அப்படின்னா அம்மா என்ன விட்டு போயிட்டாங்களா மேடம்? அம்மா இல்ல மேடம், அம்மா என்ன தனியா விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இவங்களை தவிர யாருமே இல்ல. அவங்க நல்லா தூங்குறாங்க மேடம். நான் எழுப்பினா எழுந்துருவாங்க. நீங்க பாருங்களேன். அம்மா அம்மா, உன் பொண்ணு வந்திருக்கம்மா, கண்ணை முழிச்சு பாருமா. அம்மா தூங்குனது போதுமா? அம்மா கண்ணை முழிச்சு பாருமா. அம்மா அம்மா அம்மா, ஏம்மா இப்படி அடம் பிடிக்கிற? என்ன பாருமா, ப்ளீஸ்மா, என்ன பாரு. மா மா பாருமா. நர்மதா, இனிமே உங்க அம்மா கண்ணு முழிக்க மாட்டாங்கம்மா. நீ தைரியமா இரு. என் அம்மா சாகல, அவங்க பழைய மாதிரி கோமாக்கு போயிட்டாங்க. அம்மா அம்மா, உங்களுக்கு உயிர் இருக்குமா? நீங்க பழைய மாதிரி கோமாக்கு போயிட்டீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்து உங்களை எப்போ போல பாத்துக்கிறம்மா. என் நம்பிக்கைய பொய்யாக்கிறாதீங்கம்மா. அம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா எழுந்துக்கோங்கம்மா. அம்மா எழுந்துக்கோங்கம்மா. அம்மா 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 எழுந்துக்கோங்கம்மா. அம்மா அம்மா, உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சுமா. உங்களை தொட்டதும் கதகதப்பா இருக்கிற அந்த சூடு எங்கம்மா போச்சு? அம்மா டாக்டர், சொல்லுமா. கமலாங்கிற பேஷண்ட் எந்த வார்டுல இருக்காங்க? ருத்ரா மேடம் அட்மிட் பண்ணிருக்காங்களே, அந்த பேஷண்டாமா? ஆமா டாக்டர். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னாச்சு டாக்டர்? சாரிம்மா, அவங்க இறந்துட்டாங்க. இனி எப்போ நீங்க என்ன பார்க்க மாட்டீங்களா? இன்னும் இப்படி தனியா தவிக்க விட்டு போயிட்டீங்களேம்மா. அக்கா, அம்மாவை பாருங்க அக்கா, என்ன விட்டு போயிட்டாங்க அக்கா.
கமல் அம்மா நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சு இங்க வந்தேன். அவங்கள இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நர்மதா. அம்மா என்னை விட்டு போகாதம்மா. அம்மா அம்மா என்னை விட்டு போகாதம்மா. அம்மா அம்மா கமலாம்மா எப்படி இறந்தாங்க? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல சக்தி. மயக்கத்துல இருக்காங்கன்னு தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன். ஆனா டாக்டர் அவங்கள செக் பண்ணிட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொன்னாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி. நான் கடைக்கு போகாம வீட்லயே இருந்திருந்தா கமலாம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதும்மா. நான் இருந்திருந்தா என்னன்னு பார்த்து உடனே காப்பாத்தி இருக்கலாம். நான் கடைக்கே போயிருக்க கூடாதுமா, போயிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். என்ன சக்தி, நீ கடைக்கு போறன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே போன. உன் மேல என்னம்மா தப்பு இருக்கு? நீ வருத்தப்படாத சக்தி. சக்தி நேரம் ஹாஸ்பிட்டல் போய் நமக்கு ஃபோன் பண்ணியிருக்கணுமே. என்ன ஆச்சு? சார், என்ன சக்தி, இன்னும் நீ ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகலையா? நான் இங்கதான் இருக்கேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன சக்தி? கமலாம்மா இறந்துட்டாங்க சார். இறந்துட்டாங்களா? மயக்கம் ஆயிட்டாங்க, அதனாலதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் தானே சொன்னேன். இப்ப இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ற. சரி, அத்தை கிட்ட போன கூட. சரிங்க சார். அம்மா, சிவா சார் லைன்ல இருக்காரு. சொல்லு சிவா. நடந்த விஷயத்தெல்லாம் சக்தி சொன்னா அத்தை. அவங்க இறந்தது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னத்த பண்ண முடியும்? சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த ஆடிட்டிங் ஃபைலையும் ஃபோனையும் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? அதை சக்தி எடுத்துட்டு வந்திருக்கா. அதை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க, ஆடிட்டர் வெயிட் பண்றாரு. என்ன சிவா, என்ன இப்படி பேசுற? இப்ப எப்படி என்னால வர முடியும்? கமலா இறந்து போயிட்டாங்க. இப்ப நர்மதாவுக்கு யார் இருக்கா? நாம தானே அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். அதுவும் இல்லாம அவங்க நம்ம வீட்டுல இறந்திருக்காங்க சிவா. இந்த சூழ்நிலையில என்னால அங்க வர முடியாது சிவா. இது கஷ்டமான சூழல் தான், இருந்தாலும் நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ப்ளீஸ் அத்தை, எல்லாரும் வெயிட் பண்றோம். அம்மா, நீங்க போயிட்டு வாங்க. நான் நர்மதா கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எப்படி சக்தி போறது? எனக்கு மனசே வர மாட்டேங்குது. அம்மா, கமலாம்மாக்கு இப்படி ஆகும்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? ஆனா இன்னைக்கு கம்பெனி ஆடிட்டிங்கிறது ஏற்கனவே எடுத்த முடிவுமா. அதனால நீங்க கம்பெனிக்கு கிளம்பி போங்கம்மா. நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு மேடம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை ஒப்படைக்கிறதா இல்ல இப்படியே கொடுக்கறதான்னு நீங்க தான் சொல்லணும். டாக்டர், அவங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுல போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி பாடியை கொடுக்க வேண்டாம். அப்படியே பாடியை நீங்க எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஓகே மேடம், ஓகே. நர்மதா, உனக்கு யாரும் இல்லைன்னு நீ நினைக்காத.
உங்க அம்மா இடத்துல இருந்து நான் உன்னை பாத்துக்கிறேன். சக்தி உன் கூட உனக்கு துணையா இருப்பா. சக்தி பாத்துக்கோ. சரிங்கம்மா. அம்மா அம்மா எழுந்துருமா. நர்மதா, இவங்களை எப்படி பாத்துக்கிட்டேன்னு உன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மரணம் இவங்களை இவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் உலகமே எங்க அம்மா தான். அவங்க என் அம்மா இல்ல, என் குழந்தை. என் குழந்தைய நான் பறி கொடுத்துட்டேன்க்கா. பெத்த தாய குழந்தையா வளர்க்க வேண்டிய பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அத நான் இன்னையோட இழந்துட்டேன். அம்மா அம்மா ஒரு தடவை என்ன பாருமா. அம்மா 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 என்ன பாரு. அம்மா நர்மதா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கமலம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. இது உனக்கு தாங்கிக்க முடியாத இழப்புன்னு எனக்கு தெரியும். வேற வழி இல்லை நர்மதா, மனசு தேத்திக்கோ. அழாத, தைரியமா இருக்கணும், சரியா? டாக்டர், எஸ் டாக்டர். இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறது இல்ல. இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டுக்காக பாடியை ஓரலா எக்ஸாமின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். ஓகே. பாடி எடுத்துட்டு போங்க. நர்மதா, ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டுக்கு பேஷண்டோட நேம், ஏஜ், மத்த டீடைல்ஸ்லாம் வேணும். என் கூட கொஞ்சம் வரீங்களா? நர்மதா, வா போலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க இங்கே இருங்க, அவங்க மட்டும் வரட்டும். நர்மதா, போயிட்டு வாமா. வாமா. உங்க வீட்ல பெரியவங்க யாராவது இருக்காங்களாமா? எங்களுக்கு யாருமே இல்ல டாக்டர். எனக்கு அம்மாவும் அம்மாக்கு நான் மட்டும்தான் இருக்கோம். இப்ப அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. உங்க
உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்களே அவங்க யாரு? அவங்க பேரு ருத்ரா. அவங்க வீட்டுல தான் எங்க அம்மா கொஞ்சம் மாசமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ படிக்கிற பொண்ணு, உங்க வீட்லயும் யாரும் பெரியவங்க இல்லைன்னு சொல்ற. உன்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு இது சாதாரண விஷயமும் இல்ல. உங்க அம்மா இயற்கையா சாகலம்மா.